எப்ராயிம் என்றால் அர்த்தம் என்ன? தேவனிடத்தில் தயவை பெற்றவர். தகுதி உள்ள ஒருவனுக்கு கிடைக்கிறது இல்ல கிருபை, தகுதியே இல்லாத ஒருவனுக்கு கர்த்தர் கொடுக்கிறார்ல, அதுதான் கிருபை. நான் காலேஜ் டிகிரி பிஎஸ்சி படிச்சு முடிச்சிட்டு ஒரு கம்பெனில வேலை செய்தேன். 4.5 வருஷம் ஒரு கம்பெனில வேலை செய்தேன். அதுக்கு பிறகு எனக்கு ஒரு இன்டர்வியூ இன்னும் ஒரு பெரிய கம்பெனில வருது. உலகத்திலே 2வது பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி. அந்த எனக்கு கடுகளவு கூட நம்பிக்கை இல்லை எனக்கு அங்க வேலை கிடைக்கணும். ஏன்னா அது பயங்கர டெக்கியா இருக்கணும். கம்ப்யூட்டர் குறிச்சு நிறைய உங்களுக்கு அறிவு இருக்கு. நமக்கு கம்ப்யூட்டர் 0. ஆனா பாருங்க, அந்த இன்டர்வியூ போவதற்கு ஜஸ்ட் 1 மாசத்துக்கு முன்பதாக நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த பழைய கம்பெனில எனக்கு திடீர்னு ஒருத்தர் கொண்டு போய் சில கம்ப்யூட்டரை குறித்து ஒரு கிளாஸ் எடுக்கிறாரு. ஜஸ்ட் 1 வீக் கிளாஸ் தான், அது ஒரே ஒரு வாரம் கிளாஸ். நான் யோசிக்கிறேன், நம்ம எதுக்கு இங்க வந்து சும்மா உட்கார்ந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம்? தேவையில்லாத நம்ம இதை டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு சுத்தமா தெரியாது. நான் இன்னும் ஒரு மாசத்துல ஒரு பெரிய கம்பெனிக்கு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போறேன். அதுக்கு தான் கர்த்தர் இங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு அப்ப எனக்கு தெரியல. தேவன் சில நேரங்கள் நமது வாழ்க்கையில சில காரியங்களை செய்யறான். அது சும்மா இல்ல, ஏதோ ஒரு திட்டத்தை கத்துறதுக்கு பின்னாடி வச்சிருப்பேன். அதுக்கு பிறகு அந்த கம்பெனிக்கு போனேன். அந்த ட்ரைனிங் மேனேஜரா நான் அப்ளை பண்றேன். இன்னும் அந்த ப்ராஜெக்டே ஸ்டார்ட்டே ஆகல. முதல்ல ட்ரைனிங் மேனேஜரா என்னதான் எடுக்கிறாங்க, உள்ள இன்டர்வியூ எடுக்கிறாங்க. சைனால இருந்து ஒருத்தர், பெங்களூர்ல இருந்து ஒருத்தர், ஆஸ்திரேலியால இருந்து ஒருத்தர், 3 பேர் லைன்ல இருக்கிறாங்க. எனக்கா உடம்பெல்லாம் அப்படின்னு நடுங்க. என்னடா எல்லாம் வெளிநாட்டுக்காரங்களா இருக்கிறானுங்க, சைனாக்காரன் ஆஸ்திரேலியாக்காரன் இருக்கிறான், என்ன பண்றது? கொஸ்டின் கேட்கறாங்க. அந்த ஒரு வாரம் நான் என்ன படிச்சேன்னா அதே தான் கொஸ்டினாவே வருதாங்க. அல்வா துண்டு மாதிரி இருந்தது. அட்ரா தினேஷா விட்டுறாதரா, உனக்கு தெரிஞ்ச கேள்வி வருது, அடி பெண்ணு எல்லா கொஸ்டினையும் பதில் சொல்லி நான் சொல்றதை பார்த்து அவர் இன்னும் டீப்பா கேட்டுட்டே இருக்கிறார். அவர் ஒரு கட்டத்துல நான் சொல்லிட்டேன், இது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். நீ வீட்டுக்கு போலாம், உங்களுக்கு நாங்க இன்டிமேட் பண்றோம். வீட்டுக்கு அனுப்பிட்டேன். நான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கிறேன். ரயில்வே கேட், பெருங்கல்தூர் ரயில்வே கேட்குள்ள நான் நுழைஞ்சிட்டேன். ஒரு மெசேஜ் வருது, யூ ஆர் செலக்டட் as a training manager. தூக்கி வாரி போட்டது. எனக்கு அந்த கம்பெனில வேலை கிடைக்காதான்னு சொல்லி எல்லாம் ஏங்கிட்டு இருந்த நேரத்தில் தகுதியே இல்லாத என்ன தேவன் அங்க கொண்டு போய் நிறுத்தி. இதுதான் கிருபை. தகுதி இல்லாத ஒருவனுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் கிருபை. அந்த கம்பெனில 5 வருஷம் வேலை செஞ்சேன். தகுதி இல்லாத உன்னை கர்த்தர் தெரிந்தெடுத்தார் பாரு, அதுதான் கிருபை. அடிமை பெண்ணா இருந்த எஸ்தர் மேல தேவன் ஒரு தயவை வச்சார் பாரு. அடிமையா இருந்த அவளை நினைச்சு பார்க்க முடியாத 120 தேசத்துக்கு ராஜ்யாத்தியா உயர், அதுதான் கிருபை. சொல்றேன், இந்த மாதம் கர்த்தர் உன் மேல கிருபையை வைப்பார். நினைச்சு பார்க்காத ஒரு உயர்வு டக்குன்னு உனக்கு வந்து நிற்கும். வேலை ஸ்தலத்துல கூப்பிட்டு சொல்லுவாங்க, யூ ஆர் ப்ரமோட்டட்னு சொல்லி உன்னுடைய சாலரியை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க பாரு, அதுதான் கிருபை.